வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரியுமா? நவீன காலத்தை இன்ஜினியரிங் டெக்னாலஜியவே மிரள வைக்கிற ஒரு பழங்கால கட்டமைப்பு எப்படி இன்னைக்கும் கெத்தா சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்குங்கிறத பத்தி தான். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2000 வருஷம் பழமையான ஒரு அணை இரும்பு கான்கிரீட்னு கட்டப்பட்ட நம்ம மாடர்ன் அணைகளை விட ரொம்ப காலம் தாக்குப்பிடிக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த மாடர்ன் மிஷின்ஸும் இல்லாத அந்த காலத்துல வெறும் கற்களை மட்டும் வச்சு கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு இன்னைக்கும் சீரி பாயில காவேரியோட பிரம்மாண்டமான நீரோட்டத்தை எப்படி அசால்ட்டா சமாளிக்குது? இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? கரெக்டா 2000 வருஷம். ஆமாங்க, இந்த கல்லணை சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டுல மாமன்னன் கரிகால் சோழனால கட்டப்பட்டது. இத்தனை நூற்றாண்டுகளா இயற்கையோட சீற்றங்களை, குறிப்பா சொல்லணும்னா அந்த பிரம்மாண்டமான வெள்ளத்தை எல்லாம் தாங்கி ஒரு கட்டமைப்பு அப்படியே நிக்குதுன்னா அது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. பகுதி 1 2000 ஆண்டுகால அத்துதம். இத பத்தி சுருக்கமா பார்ப்போம். உலகத்திலேயே 4வது பழமையான அணை இந்த கல்லணை. இங்கிலீஷ்ல இத கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட அளவுகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நீளம் 329 மீட்டர், அகலம் 20 மீட்டர். ஆனா உயரம் வெறும் 5.4 மீட்டர் தான். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மாடர்ன் டேம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னதா தெரியலாம். ஆனா காவேரியின் குறுக்கே செதுக்கப்பட்ட கருங்கற்களால் ஆன ஒரு மாலை மாதிரி காட்சி தர இந்த அணை வரலாறுலயும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. பகுதி 2 சீறி பாயும் காவிரியை சோழர்கள் எப்படி அடக்குனாங்கன்னு பார்க்கலாம். பொதுவாவே காவிரி ஆறு கொஞ்சம் கணிக்க முடியாத நதிதான். குறிப்பா வெள்ள காலங்கள்ல அதோட சீற்றம் ரொம்பவே கட்டுக்கடங்காம இருக்கும். ஆனா இத சோழர்கள் ரொம்ப மாஸ்டர் பிளான கையாண்டாங்க. எப்படின்னா, வெள்ள நீரை பாதுகாப்பா வெளியே அனுப்புறதுக்கு கொள்ளிடங்கிற அகலமான வேகமான ஆற்றை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு உயிர்நாடியா இருக்கிற காவிரி கிளைய ரொம்ப மெதுவா நிதானமா பாயற மாதிரி செஞ்சாங்க. ரொம்ப ஆபத்தான வெள்ளத்தை கொள்ளிடத்துக்கும் விவசாயத்துக்கு தேவையான வளமான நீரை காவிரி கிளைக்கும் பிரிச்சு அனுப்புற ஒரு பெர்ஃபெக்டான இடத்துல தான் அந்த கல்லணையவே கட்டியிருக்காங்க. செம்ம ஸ்ட்ராட்டஜி இல்ல? பகுதி 3 பண்டைய பொறியியல் அழிவு. அந்த இயற்கைசார் பொறியியல் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இத்தனை ஆயிரம் வருஷமா இந்த அணை எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ண அந்த சகஜா, அதாவது இயற்கைசார் பொறியியல் முறைதான். இது ஒரு சிம்பிளான ஆனா பிரில்லியண்டான டெக்னிக். முதல்ல செதுக்கப்படாத பெரிய பெரிய பாறைகளை அப்படியே ஆற்றுப்படுகையில இறக்குனாங்க. ரெண்டாவது, அந்த பாறைகளை ஸ்ட்ரெயிட்டா அடுக்காம கொஞ்சம் சாய்வா, அதாவது டயக்னலா அடுக்குனாங்க. மூணாவது, ரொம்ப முக்கியம், தண்ணியில கரையாத ஒரு ஸ்பெஷலான களிமண்ணை வச்சு அந்த கற்களை எல்லாம் ஒன்னா இணைச்சாங்க. இயற்கையா போற நதியோட ஓட்டத்தை எதிர்த்து நிக்காம அந்த நீரோட்டத்தோடைய சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் இந்த அணைவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இந்த மாஸ்டர் பீஸோட சக்சஸ் சீக்ரெட். இது நான் சும்மா சொல்லலைங்க. பழங்கால தமிழர்களோட இந்த அறிவியலை நம்ம மாடர்ன் சயின்ஸும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஐஐடி டெல்லியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி இங்க ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த அணையோட அடித்தளம் தண்ணியோட ஃபோர்ஸையே பயன்படுத்தி தன்னைத்தானே ஸ்டேபிளா வச்சுக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது ஆற்று மணல் அரிப்பை தடுக்கிற ஒரு அபாரமான டிசைன். அந்த காலத்திலேயே ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ்ல, அதாவது பாய்ம இயக்கவியல்ல அவங்க எந்த அளவுக்கு நாலேஜ் வச்சிருந்தாங்கன்னு நினைச்சா நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 4 பிரிட்டிஷ் காலத்துல நடந்த சில மேம்பாடுகள் மற்றும் இந்த அணை எப்படி திரும்பவும் கவனிக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். காலம் எப்படியே உருண்டோடி 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் என்ஜினியர்ஸும் இந்த அற்புதத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுல சில அப்கிரேட்ஸ் பண்ணாங்க. 1804ல கேப்டன் கால்டுவெல் அணையின் கற்களை கொஞ்சம் உயர்த்தி கட்டினாரு. அப்புறம் 1829ல மேஜர் சிம் மணர் சேர்வதை தடுக்கிறதுக்காக கீழ்ப்புற மதகுகளை அமைச்சாரு. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, 1850கள்ல இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுற சர் ஆர்தர் காட்டன் இந்த கல்லணையோட ஒரிஜினல் டிசைனை கத்துக்கிட்டு அப்படியே அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கோதாவரி ஆற்றுக்கு குறுக்கே பெரிய பெரிய அணைகளை கட்டினாரு. இது நிஜமாவே ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். பகுதி 5 டெல்டாவின் உயிர் நாடியா நவீன காலத்துல இதோட பயன்பாடு எப்படி இருக்குன்னு இப்ப பார்ப்போம். பழங்கால சரித்திரத்தை எல்லாம் தாண்டி இப்ப நம்ம மாடர்ன் உலகத்துக்கு வருவோம். இந்த டேட்டாவை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிகர பாசன பரப்பளவுல 18% இந்த காவிரி டெல்டா பகுதி மட்டுமே கவர் பண்ணுது. அதுக்கு முழுமுதல் காரணமே எந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் இல்லாம கட்டப்பட்ட இந்த ஒற்றை கட்டமைப்பு தான். இப்போ அந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் எவ்வளவு தூரம் பரவி இருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிங்க. எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விவசாய நிலம் தெரியுமா அது? ஆயிரக்கணக்கான கிராமங்கள், லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த ஒரு அணையத்தான் முழுசா நம்பியிருக்காங்க. இந்த வளர்ச்சியை மட்டும் பாருங்களேன்.
கிபி 2ஆம் நூற்றாண்டுல கல்லணை கட்டப்பட்டப்போ அது சுமார் 69,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்பவே முடியாத அளவுக்கு 13,20,116 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு தண்ணீரை கொடுத்துட்டு இருக்கு. காலம் போக போக இதோட கெப்பாசிட்டி குறையல, மாறா பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. பகுதி 6. நிலையான வடிவமைப்பிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். கான்கிரீட்டு, இரும்புன்னு மாடர்ன் மெட்டீரியல்ஸ் மேல பைத்தியமா இருக்கிற நம்ம உலகத்துக்கு இந்த 2000 வருஷ கட்டமைப்பு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் நிறையவே இருக்கு. குறிப்பா அந்த சகஜா இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், அதாவது இயற்கையோட ஃபோர்ஸை எதிர்த்து சண்டை போடாம அது கூடவே சேர்ந்து டிராவல் பண்றது, லோக்கல்ல கிடைக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்றது, நதியோட பாய்மை இயக்கவியலை ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்றது, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸை பார்க்காம லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இதனால தான் இன்னைக்கு நிலநடுக்கத்தையே தாங்குற மாதிரி பில்டிங்ஸ் கட்டணும்னா கூட நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் திரும்பவும் இந்த பழைய பாடங்களை தான் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் முடிக்கலான்னு இருக்கேன். பழசு அல்லது பிற்போக்கானதுன்னு நாம ஒதுக்கி வைக்கிற இது மாதிரி இன்னும் எத்தனை பண்டைய காலத்து தொழில்நுட்பங்கள் நம்மளோட இன்றைய சுற்றுச்சூழல் மற்றும் சஸ்டைனபிலிட்டி பிரச்சனைகளை தீர்க்கிற மாஸ்டர் கீயா இருக்கக்கூடும். எல்லாத்தையும் பழசுன்னு தூக்கி போடாம அதுக்குள்ள இருக்கிற அறிவியலை நாம கொஞ்சம் தேட ஆரம்பிச்சா இன்னும் எவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கோ என்னவோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமே இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன்.